லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுக்குள்ள இருக்கிற இன்னும் சில சத்தியங்களை நாம் தியானிக்கவும் அவைகளை நம்முடைய ஊழியங்களில் பார்க்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வசனத்தின் வெளிச்சங்களை நமக்கு காண்பிப்பாராக. லூக்கா 18:7. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள மட்டும்தான் போன மாதம் வருஷ இறுதியிலையும் நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதை நம்ம முடிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வருஷ இறுதியில் இந்த வசனத்தை எப்படி நம்ம கொண்டு வந்து நிறைவேற்றி நமக்கு இடைப்பட்டார்னா, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். எங்கேயுமே நியாயம் ஜெயிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் உலகத்தினுடைய நடைமுறையில் அப்படி நம்ம பார்க்க முடியலை. நியாயம் சில நேரங்களில் தோற்று போகிறது போல் தெரியும், தோன்றும் சில நேரங்களில். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். தோற்று போகிறது போல் தெரியும், தோற்று போகாது. நியாயம் அது எடுபடாதது போல் தெரியும், புதைக்கப்பட்டது போல் தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் ஆண்டவர் அதை அப்படி அனுமதிப்பார். ஆனால் நியாயத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நீங்கள் சூரியனை எவ்வளவு பெரிய கொட்டகையை போட்டு அந்த வெளிச்சத்தை நீங்கள் மறைச்சி வைக்க முடியாது. அதை தாண்டி அந்த வெளிச்சம் பிரகாசிப்பது போல தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற அந்த நியாயத்தை சத்துருவாலும் மனிதர்களாலையும் அதை மறைச்சு வைக்க முடியாது. சில காலம் தேவன் அதை மறைத்து வைப்பதற்கு அனுமதிக்கலாம். ஆனால் நிரந்தரமாக அது மறைத்து வைக்கவோ அது மறைஞ்சே போகவோ தேவன் விட மாட்டார். பட்ட பகலை போல தேவன் அதை வெளிச்சமாக்கி, அதை நண்பகல் வெளிச்சத்தை போல அதை தேவன் வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் கையை மறைச்சாலும் அந்த வெளிச்சத்தை தடுக்க முடியாது. உலகமே 800 கோடி மக்களும் சேர்ந்து அதை மறைச்சாலும் வெளிச்சத்தை தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் உன்னுடைய நியாயத்தை எத்தனை கூட்டங்கள் எழும்பி அதை மறைக்க நினைத்தாலும் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் செயல்படுகிற நேரத்தில் அந்த நியாயம் முளைத்து வெளியே வரும். பூமியை உடைத்து முளைத்து வெளியே வரும். விதைக்கினே இருக்கிற ஒரு நேச்சர் என்னன்னா, அது பூமியை உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். மண் கட்டிகளை உடைத்து வெளியே வரும். அதை புதைத்து வைத்த, அதை மூடி வைத்திருக்கிற அந்த மண்ணை, அந்த மேலே இருக்கிற தரையை உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். அதே மாதிரி தான் நியாயமும் ஒரு நாள் உடைத்து வெளியே முளைத்து அது தழைத்து வர தேவன் உதவி செய்வார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். இந்த தேவனை இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம நம்புறதுக்கு ஒரு ரீசன் உண்டு. இந்த நம்பிக்கையை வேற யாரு மேலேயும் நம்ம வைக்க முடியாது. அவர் எனக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு இந்த உலகத்துல வேற யாரையாவது நம்ம சொல்ல முடியுமா? இந்த அவர் கண்டிப்பா நமக்கு நியாயம் செய்வார், அந்த சோ அந்த நபர் நிச்சயம் நமக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு வேற எந்த மனிதரிடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கவே முடியாது. தேவன் மேல மட்டும்தான் நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல முடியும், என் நியாயத்துக்கு நீ ஜெயம் கிடைக்க பண்ணுவேன், என் காரியத்தில் நீடிய பொறுமையோடு இருந்து எனக்கு நியாயம் செய்வேன் என்று. இந்த நம்பிக்கையை இந்த உலகத்துல தேவனை தவிர வேற யாரு மேலேயும் வைக்க முடியாது. அவர் மேல நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம், எனக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேரு நீங்க இந்த காரியத்துல காத்திருக்கீங்க, எனக்கு நியாயம் செய்வார்? எதனால இந்த தேவனை இவ்வளவு ஸ்ட்ராங்கா எனக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஸோ அதுதான் இந்த செய்தியினுடைய கனெக்ஷன். கடந்த செய்திக்கும் இன்னைக்கு போற செய்திக்குள்ள கனெக்ஷன் இந்த ஒரு கேள்விதான். எதனால யாரு மேலேயும் நம்ம வைக்க முன் வராத இந்த நம்பிக்கையை
எனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார் அப்படின்னு இந்த தேவன் மேல இவ்வளவு ஸ்ட்ராங்கா எந்த சந்தேகமும் இல்லாம, எவ்வளவுதான் நமக்கு சோறு வந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை என்னை பலப்படுத்துது, என் தேவன் நியாயம் செய்வார்னு சொல்லி. அப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கா கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன், அதுதான் அதுக்கான பதில். அதுதான் பதில். 145ஆம் சங்கீதத்தை வாசி. 5ஆம் சங்கீதத்தில் 17வது வசனம். 145:17. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும். போதும். தேவன் தமது வழிகளில் எப்படி உள்ளவர்? நீதி உள்ளவர். நீதி உள்ளவர். இந்த வசனம் இருக்கட்டும். இன்னொரு வசனம் ஏற்கனவே நம்ம கடந்த வருஷத்துல தியானிச்ச ஒரு வசனம் இப்ப வருது. அது நம்ம இந்த ஒரு ஆதாரத்துக்காக. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸோ ரெஃபரன்ஸுக்காக நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டியிருக்கு அந்த வசனத்தை. ஏற்கனவே தியானிச்சது தான், ஆனால் ஒரு ரெஃபரன்ஸுக்காக 32:4 வாசி. உபாகம் 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அதை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அங்க சங்கீதக்காரன் சொன்னாரு, கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவர். இங்க மோசே சொல்றாரு, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் உள்ளது. ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா, அவருடைய வழிகள் நீதியும் நியாயமும் ஆனது. ஒருவருடைய வழி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கும். கரெக்டா நான் சொல்றது? அப்போ கர்த்தருடைய வழிகள் நியாயம் உள்ளது. அவருடைய வழிகள் எப்படி உள்ளதுங்க? ஒரு 3 முறை சொல்லுங்க. தேவனுடைய வழிகள் நியாயம் உள்ளது. என் தேவனுடைய வழிகள், அவர் வழிகளெல்லாம். உங்க இந்த ரியாக்ஷனுடைய ரீசன் எனக்கு புரியுது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம்னு நான் பிரசங்கம் பண்றேன். உங்களில் சிலர் அப்படி தெரியலையே பாஸ்டர், என் வாழ்க்கையை பார்த்தா, என் வாழ்க்கையுடைய நிலைமையை பார்த்தா, நிறையா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெகட்டிவான காரியங்கள் நிறையா சந்தித்ததுனால, ஆண்டவருடைய வழிகள்லாம் நியாயமானதுன்னா எனக்கு ஏன் இவ்வளவு அநியாயம் நடக்கணும், எனக்கு ஏன் இவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டிருக்கணும், அப்படி தெரியலையே. நீங்கள் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு தானே நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கவனிங்க, ஏற்பட்ட இழப்புகளும் அவமானங்களும் நஷ்டங்களும் உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கொண்டு வருது. என்ன கேள்வியை கொண்டு வருதுன்னா, கர்த்தருடைய வழிகள் நியாயம்தானா? அவருடைய வழிகள் நியாயம்னா, நியாயமாக இருக்கிற எனக்கு ஏன் அநியாயம் நடக்கு அப்படின்னு சொல்கிறேங்க. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை எப்படி இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அது தற்காலிக. நேற்று ஆண்டவர் நம்மோடு பேசினார், இன்னைக்கு நீ அனுபவிக்கிற எல்லாமே தற்காலிகமானது தான். ஸோ இந்த நிகழ்காலம் உன் எதிர்காலம் அல்ல. இதோடு எதிர்காலத்தை நீ மிக்ஸ் பண்ணி குழப்பிக்கிடாதீங்க. புரியுதா? எதிர்காலம் வேறு, ஹியர் ஆஃப்டர். இது எதிர்காலம் வேறு. இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எதிர்காலத்தை வடிவமைச்சிருக்காரு. கவனிங்க, மோசே எப்படி சொல்றாருன்னா, மோசே வாழ்க்கையிலையும் கேள்வி கேட்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் அவனுக்கு இருந்துச்சு. அவன் எகிப்து டு அந்த மீதியான் தேசத்துக்கு போகக்கூடிய அந்த டிராவலில் 40 வருஷம் அவனுடைய அந்த சிறுமைப்பட்ட நாட்கள், அதாவது மீதியான் தேசத்தில், அது போக அவன் வனாந்திரத்தில் ஜனங்கள் நடத்தும் பொழுது அவன் சந்தித்த ஏராளமான டஃப்பான சுச்சுவேஷன், இவைகள் நடுவில் இவன் நிறைய பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான், நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வழிகள் எல்லாம் நியாயம்தான், நியாயம்தான், நியாயம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்றாரு பாருங்களேன், அவர் வழி நியாயம் சொல்லல, வழிகள் எல்லாம் நியாயம். 1 2ன்னு சொல்லல, வழிகள் எல்லாம், எவ்ரிதிங். அவருடைய வழிகள் எல்லாமே நியாயம்தான். அதை எப்போ சொல்லுவோம்னா, அந்த வழியில கடந்து முடிந்து வெளியே வந்து பின்புதான் சொல்லுவோம், அவர் வழிகள் எல்லாமே நியாயம்தான்.
உங்களால இப்ப ஏன் சொல்ல முடியலன்னா நீங்க கடந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க. முடிந்து வெளியே வந்த பின்பு நீங்களும் மோசை கூட சொல்லுவீங்க, அவர் வழிகள் எல்லாமே நியாயமானதுதான், அவர் வழிகள் நியாயமானதுதான். ஒரு சூழ்நிலையை கடக்கும் போது நமக்கு சில உண்மைகள் புரியாது. ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம ஊடுருவி நடந்து வரும் பொழுது அதில் இருக்கிற மறைக்கப்பட்ட விஷயம் நமக்கு புரியவே புரியாது. நம்ம ஒரு ஹியூமனாக தான் நம்ம அங்கே நடந்து கொள்ளுவோம், ஒரு மனுஷிகமாக தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சராசரி மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படித்தான் சில நேரங்களில் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண சராசரி மனுஷன் என்ன செய்வான், அவங்க டஃப்பான சூழ்நிலையில் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதே மாதிரி தான் நடந்து கொள்கிறாங்க. அவங்களால கணிக்க முடியல, நிர்ணயிக்க முடியல, அதை நம்ப முடியல, பார்க்க முடியல. ஸோ இந்த செய்தியை கர்த்தர் ஏன் பேசுகிறாருன்னா, நீ கடந்து போகும்போது, கடந்து முடிந்த பின்பு மட்டுமல்ல, நீ கடந்து போகும்போதே நீ சொல்ல முடியும் அவர் வழி நியாயமானது தான் என்று உன்னை சொல்ல வைப்பதற்காகத்தான் இப்போ இந்த செய்தியை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ அவருடைய வழிகள் எல்லாம் சரி. அப்போ அவருடைய வழிகளை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ எதை பார்க்க போறோம், அவருடைய தேவனுடைய வழிகள். இது எதை குறி, தேவனுடைய வழிகளை கொஞ்சம் நம்ம தியானிச்சுட்டு வருவோம். ஏன்னா அவர் வழிகள் எதா இருக்கு. அப்போ அவர் எனக்கு என்ன செய்வாரு, அவர் எனக்கு என்ன நியாயம் செய்வார், நான் எப்படி சொல்றேன், அவர் வழிகள். அப்போ அவர் வழி என்ன, அவர் வழிகள் எப்படிப்பட்டது, அதனுடைய அர்த்தம் என்ன, கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சரி. இப்போ தேவனுடைய வழிகள் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு ஒரு 3 வித அர்த்தம் உண்டு. 3 வித அர்த்தம் தேவனுடைய வழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு 3 வித அர்த்தம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரே வசனத்திலே உள்ள இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். திரளான ஜனங்கள் வந்து கர்த்தரின் பர்வதம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஏன் போறோம் அப்படின்னா சொல்றாரு பாருங்க, வசி. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நமக்கு போதிப்பார், எனக்கு டீச் பண்ணுவார். அடுத்து நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவர் போதிச்ச உடனே நாம் அவர் பாதைகளில் நடப்போம். இந்த ரெண்டு வார்த்தையை கவனிச்சுட்டு வாங்க. போதிப்பார், அப்புறம் நாம் பாதைகளில், அவர் பாதைகளில் நடப்போம். அடுத்து பாருங்க, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. நம்பர் 1 counsel of God, number 2 commandment of God, number 3 word of God. what சொல்றேன், counsel of God, commandments of God, word of God. தேவனுடைய வழிகள் அப்படின்னா தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். counsel of God, commandments of God, word of God. தமிழ்ல சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வழிகள் அப்படின்னா 3 காரியம் உள்ள இருக்கு. அவர் வழிகள் அப்படின்னா நீங்க தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு இது நல்லா புரியும். அவர் வழிகள்னு நம்ம 10ஆம் பொதுவா சொல்றோம். 10ஆம் பொதுவா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டேன். அப்போ அதுக்குள்ள போனா இந்த குழம்பு, இந்த கூட்டு பிரிச்சு சொல்றோம்ல, அதே மாதிரி தேவனுடைய வழிகள் அப்படி நம்ம 10ஆம் பொதுவா வார்த்தை இருந்தாலும் அதுக்குள்ள 3 அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆலோசனை தான் தேவனுடைய வழிகள். அடுத்து தேவனுடைய கட்டளைகள் தான் தேவனுடைய வழிகள். அடுத்து தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய வழிகள். இப்போ இந்த வசனத்தை புரிஞ்சு பாருங்க. இந்த 3மே உள்ள இருக்கு. இப்போ வாசித்த வசனத்தை ஏசாயா 2:3 கவனிங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், டீச் பண்றார்.
ஆலோசனை கொடுக்கிறார். இதுதான் கவுன்சில் ஆஃப் காட். போதனைங்கிறது ஒரு கவுன்சில், ஒரு ஆலோசனை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் the counsel of God, தேவனுடைய ஆலோசனை. சரி, இப்போ அதை கேட்டுட்டு சொல்றாங்க, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் அப்படின்னா இதுதான் commandments of God, தேவனுடைய கட்டளை. ஒரு ஆலோசனை கேட்கிறேன், கேட்டுட்டு அவர் என்ன ஆலோசனையும் ஒரு கட்டளையும் கொடுத்தாரோ அதுல நான் நடக்கிறேன். அதான் தேவனுடைய கட்டளை. கட்டளையில நடக்கணும். அவர் கட்டளையின்படி நடந்து வாசிருக்கீங்களான்னு கேட்டேன். சரி, இதுதான் தேவனுடைய கட்டளை. அது சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் சியோனில் இருந்து வேதம், எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இது தேவனுடைய வார்த்தை. புரிஞ்சா உங்களுக்கு? அவருடைய வழிகள் அப்படின்னா பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வழிகள் நடக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆலோசனையில, அவருடைய கட்டளைகளில, அவருடைய வார்த்தையில நான் நடக்கிறேன். ஆண்டவருடைய வழி என்னன்னு கேளு அப்படின்னா அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை. இந்த மூணு அடங்கி இருக்கு உள்ளுக்குள்ள. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தேவனுடைய வழிகள் மூன்று விதமானது. மூன்று அம்சம், மூன்று விதங்கிறத விட அது மூன்று அம்சங்கள் உண்டு. தேவனுடைய வழிகளில் மூன்று அம்சங்கள் உண்டு. மூன்று அம்சங்கள் உண்டு. நம்பர் 1 உத்தமமானது, நம்பர் 2 உயர்ந்தது, நம்பர் 3 நியாயமானது. தேவனுடைய வழிகள் மூன்று அம்சங்கள் உண்டுங்க. நம்பர் 1 உத்தமமானது, நம்பர் 2 உயர்ந்தது, நம்பர் 3 நியாயமானது. தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உயர்ந்தது, தேவனுடைய வழி நியாயமானது. எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வழி நியாயமானது. சரி, 2 சாமுவேல், அதுல முதல் காரியத்தை நம்ம கவனிப்போம் கொஞ்ச நேரம். 2 சாமுவேல் 22:31 வாசி. 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆரம்பத்தில் உள்ள வார்த்தையை வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. தேவனுடைய வழி எப்படிப்பட்டதுங்க? உத்தமமானது. உத்தமமானது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா உங்களால சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? எனிபடி? தேவனுடைய வழி உத்தமம் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? உத்தமனா உத்தமம். எவ்வளவு பெரிய கெட்டிக்காரிகள் தெரியுமா நீங்க? சத்தியமானது, வேற உண்மையானது, ஒரு குறைவும் இல்லாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு குறைவு இராது. சரி, வேற? நான் பேசாம உங்களை கூப்பிட்டு நான் எழுதியிருக்கலாமோ? சரி, கவனிங்க. இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் அதுக்கு மாற்று வார்த்தைகள், அவ்வளவுதான். ஆனா அவனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய வழி உத்தமமானதுன்னா நல்லா கவனிங்க, மாற்று பாதை கிடையாது. என்ன கிடையாது? ஷார்ட் கட் கிடையாது, ஷார்ட் ரூட் கிடையாது. உத்தமமானதுன்னா உத்தமமானதுதான். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான் தெரியுமா? என்னை நேர் வழியாய் நடத்தி. யாரு? தாவீதா? சரி, வேற யாரு? அந்த ஆளை கண்டுபிடிங்க. நேர் வழியாய் நடத்தி அப்படின்னு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான். 24:48 ஆதியாகமோ 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க, வந்துருவான். சீக்கிரம் சொல்லுங்க. என்ன நேர்வழியாய். வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு தான் சொல்றேன், பசங்களை சொல்லுங்க. என்ன நேர்வழியாய் உன்னை நடத்த மாட்டாரு, உனக்காக உன் போதகரையோ உன் தாய் தகப்பனையும் நடத்துவார். புரியுதா உனக்கு? சரி, இப்ப எல்லாரும் சொல்லுவோம், என்னை நேர் வழியா நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனா இருக்கிற
என் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. இதுதாங்க அதுக்கு அர்த்தம். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தார். அவருடைய வழி உத்தமமானது, மாற்றுப்பாதை இல்லாதது, ஷார்ட்கட் இல்லாதது, ஷார்ட் ரூட்லாம் கிடையாது. ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆண்டவர் ரூட் போட்டு வச்சிருப்பார். அவர் ஒரு ரூட் போட்டு வச்சிருப்பார், ஒரு பாதை அமைச்சு வச்சிருப்பார். இதுல போய் தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சு உடனே நான் கொண்டு வருவேன் இப்படின்னு கர்த்தர் ஒரு ரூட் போட்டிருப்பார். ஆனால் என் கண்ணுக்கு ஒரு 5 ஸ்டெப்பு வச்சுட்டு வலது பக்கம் போய் பார்த்தா, இடது பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் போனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் போல, அந்த பக்கம் போனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் போல அப்படின்னு என் பார்வைக்கு எல்லாமே பச்சை பசேர்னு தெரியும். 5 ஸ்டெப்பு வைப்பேன், அவ்வளோதான். என் ஜெபத்தினுடைய வேகம் 5 ஸ்டெப்புக்கு தான் இருக்கும். அந்த 5 ஸ்டெப்புக்கு அப்புறம் பொறுமை இல்லாமல் இங்கே போயிடலாமா, அவரை பார்த்துடலாமா, அவர் மூலம் இவர் மூலம் அவங்க மூலம் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இப்படிலாம் செஞ்சிடலாமா அப்படின்னு சில ஷார்ட்கட்டை நம்ம தேடுவோம். மனுஷனுடைய இயல்பு இந்த ஷார்ட்கட், அந்த குறுக்கு பாதை, அந்த அதுக்கு வேற வார்த்தை இருக்கு, வேற வார்த்தை இருக்கா? குறுக்கு பாதை இருக்குப்பா, வேற வார்த்தை இருக்கா? குறுக்கு பாதை. நம்ம கலோக்கியில் அதான வார்த்தை பழக்கப்பட்டது. குறுக்கு பாதை என்ன பாதை? இப்படியே போனால் வந்துடும் பாஸ்டர், இதுக்குள்ளே போனால் வந்துடும் பாஸ்டர். சில ஆட்கள்லாம் இந்த வீடுகளுக்கு போகும் பொழுது இந்த இப்படி போனால் வந்துடும் சொல்லி எதெல்லாம் கடக்க வைப்பாங்க தெரியுமா? ஐயோ ஐயோ, கொடுமை இது. உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது இந்த கொடுமை. ஆமாங்க, சில பாதையில் கூட்டு போவாங்க எங்கள் மக்கள்லாம் நீங்கள் தான் என்ன கூட்டு போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா பாடுபட்டு வருவோம். எப்போதுமே மனுஷனுக்கு எப்படின்னா அந்த நேரம் எடுக்கிறது பிடிக்காது, எக்ஸ்ட்ரா தூரம் போகிறது பிடிக்காது. எங்கேயாவது ஒரு ஷார்ட்கட் இருந்தால், அந்த ஸ்பீடு பிரேக் போட்டிருந்தா கூட அந்த ஓரத்தில் ஒரு அரை அடி கேட்போம், அதில் வண்டியை விட்டுட்டு போவாங்க. பார்த்துக்கலாம், இவன் புத்தியை தெரிஞ்சுட்டு அதில் கல்லை தூக்கி வச்சிருக்கான். நைட்டில் கல்லை தூக்கி நான் வெளியே போட, பகலில் அவன் கல்லை தூக்கி அதில் வைக்க. மனுஷன் புத்தியை பாருங்களா, அவனுக்கு எப்போதுமே நேர் வழி பிடிக்காது. என்ன, நேர் வழியில் நேரம் ஆகும். நான் உண்மையை சொல்லட்டுமா, நேர் வழியில தான் உன் அலைச்சல் குறையும், நேர் வழியில் தான் உன் செலவு குறையும். கர்த்தர் கொடுத்த ரூட்ல மட்டும்தான் உன் அலைச்சல் உன் செலவெல்லாம் குறையும். நான் அனுபவிச்சு சொல்றேன். சில ஆட்கள் எப்படிப்பா வரணும்னா பாச சில ஊர்களுக்கு போகும்போது ரூட் கேட்பேன். நீங்க இதுல வந்த உடனே அந்த இடத்துல ஒரு டவர் இருக்கும், அங்கிருந்து ரைட் எடுத்துட்டு நீங்க வந்தீங்க பாத்தீங்களா, நீங்க டோல் கட்ட வேண்டாம் அப்படிமா. நான் சொல்லுவேன், நான் டோல் கட்டியே வரேன், நான் டோல் கட்டியே வரேன். அவன் 100 ரூபாய மிச்சப்படுத்த கணக்கு போடுவான், எனக்கு 1000 ரூபா அன்னைக்கு வேட்டாயிரும். சுத்தி போய் பெட்ரோல் செலவழிச்சு ரூட்டு தெரியாம கண்ட ரூட்ல போய் 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா செலவழிச்சு நேரம் வீணா போய் டென்ஷன் ஆகி நான் பல முறை அனுபவப்பட்டிருக்கேன். நான் சொல்லுவேன், நல்லா இருப்பேன், நான் டோல் கட்டியே வரேன், ஒழுங்கான பாதையை மட்டும் சொல்லு, எனக்கு ஷார்ட்கட்லாம் வேண்டாம், ஷார்ட்கட்லாம் வேண்டாம், நீங்க நல்லா இருப்பீங்க, ஷார்ட்கட்லாம் வேண்டாம். உத்தமமானது கர்த்தருடைய வழிகள். நேரம் எடுத்தா என்ன, அவருக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன அக்கறை உனக்கு வந்துச்சு? படைச்சவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நேர்த்தியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வருவான் சீக்கிரம். எலியேசரை அனுப்புவாராக கர்த்தர். நம்ம பிள்ளைகளுக்கு எலியேசரை கர்த்தர் அனுப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் முன்னால போவாராக. நேரு வழியா நடத்தி வர வேண்டிய ஈசாக்குகள், காத்திருக்கிற ரெபேக்காள்களுக்கு வர வேண்டிய ஈசாக்குகளை கர்த்தர் கொண்டு வருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணை மூடி, தாய்மார்கள் எல்லாம் தகப்பன்மார்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்க சபையில காத்திருக்கிற ரெபேக்காள்களுக்கு ஆண்டவரே ஈசாக்குகளை ஆண்டவரே இந்த வருஷத்துல தேவன் கொண்டு வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் நேர்வழியாய் நடத்தி தடைகளை தகர்த்து உத்தம வழியில தீர்மானித்த வழியில ஆண்டவர் ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளுக்கும் திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, சித்தத்தின்படி நேர்த்தியாய் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டதை தேவன் அவர்களுக்கு வாழ்வில் கொண்டு வருவீராக. அல்லேலூயா. உத்தமமானதுன்னா என்னங்க? மாற்றுப்பாதை இல்லாதது. ஆண்டவர் ஒரு நாளும் நீ எவ்வளவு கதைனாலும் அப்படியாப்பா ஒரு பிளானை போட்டுட்டு சரி நேரம் ஆகுது, டைம் ஆகுது, நீ அப்போ இந்த ரூட்டில் வா அப்படின்னு ஆண்டவர் ரூட்டை மாற்றவே மாட்டார்.
மாற்றவே மாட்டார். அவர்களை சுற்றி போக பண்ணினான். பெலிஸ்தேரின் தேச வழியாய் போவது சமீபமாக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் எப்படி போக பண்ணினார்? சுற்றி போக பண்ணினார். அப்படி சுற்றி போகும் பொழுது 40 வருஷம் இவனுங்க படாத பாடுபடுத்தினாங்க. ஆண்டவரையும் மோசையும் ஊழியக்காரனையும் அங்கே இருக்கிற ஆரோனையும் படாத பாடுபடுத்தினாங்க. இப்படி பாடுபடுத்துறதுனால சரிப்பா இந்த ரூட்டை எடுங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? சொல்ல ஆண்டவர் ரூட்டை கொடுத்துட்டாருன்னா அதில் என்ன ஆனாலும் சரி அதில் நீ போய் தான் வரணும். அதுதான் நான் கொடுத்த நேர்வழி, உத்தம வழி, அதுதான் சரியானது. அது நாட்கள் ஆனாலும் அதுதான் உனக்கு பாதுகாப்பானது. உங்க வாழ்க்கைக்கு, உங்களுடைய காரியங்களுக்கு நீங்க போகிறதுக்கு தேவன் ஒரு பாதையை அமைத்து கொடுத்து அதில் உங்களை நடத்தி கொண்டு போவாரானால் நீங்கள் காலங்கள் ஆனாலும் நேரமானாலும் நீங்கள் சரியாக அதில் பயணிங்க. சோர்ந்து போகாமல், முறுமுறுப்பு இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இல்லாமல் கர்த்தர் கொடுத்த வழியில் நீங்கள் தொடர்ந்து போங்க. அதுதான் உத்தமம், நேர்வழி, பாதுகாப்பானது. அதில் தான் உங்கள் காரியம் கைகூடி வரும். அதில் தான் சரியாக நிறைவேறும். மாற்றுப்பாதை வேண்டாம். அதில் அலைச்சல் உண்டு, செலவுகள் உண்டு, மன உளைச்சல் உண்டு, தூக்கத்தை கெடுத்துரும், சமாதானத்தை கெடுத்துரும். மாற்றுப்பாதை வேண்டாம். கர்த்தர் கொடுத்த ரூட்ல போங்க. நேராகும் பரவாயில்ல, நாளாகும் பரவாயில்ல, நேர்த்தியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். உனக்கு உத்தம வழிதாங்க பாதுகாப்பானது. இஸ்ரவேலர்களை கர்த்தர் அந்த பாதையில் நடத்துனது காரணமே, இவனை இதுக்குள்ள கொண்டு போனா 40 நாள்ல உள்ள போயிடுவான். இவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவன் ஈஸியா இந்த ஜனங்களை அழிச்சிருவான். இத்தனை வருஷம் கர்த்தர் காத்திருந்தது காரியம் கெட்டு போயிடும். இந்த ஜனத்தை பாதுகாத்தது கெட்டு போயிடும். ஆண்டவருடைய நோக்கம் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பது மட்டுமல்ல, உன் ஜீவன் பாதுகாக்கப்படணும். நீ உசுரோட இருந்தா தானே உன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். உன்னை வாட்டில் 40 நாள்ல கொண்டு போய் சேர்த்தா அவன் உன்னை அடிச்சு காலி பண்ணிட்டான்னா வாக்குத்தத்தை எங்க, நீ எங்க? அப்ப வாக்குத்தத்தை நிறைவேறுவது மட்டும் நீங்க பாக்குறீங்க. கர்த்தர் உங்க பாதுகாப்பையும் பார்க்க, கர்த்தர் உங்க பாதுகாப்பை பார்க்கிறார். நிறைவேறணும். அதே மாதிரி நிறைவேறும் பொழுது நீ நல்லா ஜீவனோடு சுகத்தோடு அதை அனுபவிச்சு நீ இருக்கணும். உள்ள போய் நிறைவேறிட்டு ஒன்னு அவன் அழிச்சிட்டான்னா என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவர் எதுக்கு முக்கியம் கொடுக்குறான்னா, உன் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் சில நேரங்களில் தூரம் அதிகமானாலும் நாட்கள் அதிகமானாலும் அந்த பாதையை நடத்துகிறார். அதுதான் கர்த்தரின் உத்தம வழி, நேர்வழி, பாதுகாப்பான வழி. ரெண்டாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய வழி உயர்ந்தது. ஏசாயா 55:8-9. ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உயர்ந்தது. அது எதை கம்பேர் பண்றார் பாருங்க. ஓ நினைவை விட என் நினைவு, ஓ வழிகளை விட என் வழி அது உயர்ந்தது. அது சும்மா உயர்ந்ததுன்னா ஓ வழி 5 அடி, என் வழி 10 அடின்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு, அதை அளக்க முடியுமா? முடியாது. பூமியை விட வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அது மாதிரி உன் வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளே, தம்பி தங்கச்சிகளே, உன் வாழ்க்கையை குறித்து நீ வைத்திருக்கிற உன் வழிகளை விட உன் வாழ்க்கையை குறித்து உன்னை படைத்த தேவன் வைத்திருக்கிற வழிகள் அது உயர்ந்ததாக்கும், அது உயர்ந்ததாக்கும். கவனிங்க, அதுக்கு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வழிகளை நீங்க தீர்மானித்து இது எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, நான் எப்போதும் சொல்லுவேன், உங்களை குறித்து நீங்கள் வைத்திருப்பது குட் பிளான், அவ்வளவுதான். நீங்க தீமையா யோசிக்க மாட்டீங்க. ஆனா உங்களை குறித்து தேவன் வைத்திருப்பது தி பெஸ்ட் பிளான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்க பெற்றோர்கள் உன்னை குறித்து வைத்திருக்கிற பிளான் குட் பிளான்.
ஆனா உன்னை படைத்தவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த பிளான் அது தி பெஸ்ட் பிளான், சிறந்ததில் மிகச் சிறந்தது. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற வழிகள். நீங்க அலங்கார வாசல்ல அலங்கோலமாய் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்ண போறாங்க. அவங்க ஜெபம் பண்ண போகும் பொழுது அவன் அவர்களை உற்று பார்க்கிறான் இருக்கு. வாசி அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசி. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, அதுக்கு முந்தின வசனம் 3வது வசனம் பாருங்க. பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு. கவனிங்க, ஊழியக்காரங்க வராங்க, எல்லாத்தையும் கேட்டான். ஆனா அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கான். கண்டுன்னு இருக்கு, அவங்கள பார்க்கறான், உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்கறான், 2 பேரையும் பார்க்கறான், கண்டுன்னு இருக்கு. அப்ப எல்லாரையும் அவன் காணல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இவங்கள கண்டு கேட்டான். சொல்லுங்க, கண்டு. வார்த்தை தானே இருக்கு, கண்டு பிச்சை கேட்டான். அப்போ கவனிங்க, இவன் அவங்கள கண்டுன்னா அவனுடைய மனதில் ஒரு நினைவு உண்டு. என்ன நினைவுனா, இவங்களை பார்த்தா நல்ல ஆள் ஜெயாண்டியா இருக்கிறாங்க, நல்லா இயேசுவோடு கூட இருந்து நல்லா பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு நல்லா பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டாங்க, இப்போ பெரிய பாஸ்டாக இருக்கிறாங்க. அதனால மற்றவங்கள விட இவங்கள்ட்ட கூட 100 ரூபா கிடைக்குமா? இப்போ இவனுடைய நோக்கம் என்ன? இவனை குறித்து இவன் மனதில் தீர்மானித்திருக்கிற இவனுடைய வழிகள் என்ன, இவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நேற்று எனக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்ந்துச்சு, இன்னைக்கு 1000 விட 1500 ரூபாய் கிடைச்சா நல்லது. ஒருவேளை 1500 கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, 1000 விட கீழே குறைஞ்சிடக்கூடாது. இவனுடைய மனசுல ஓடின எண்ணம். அவங்கள பார்க்கும்போது நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சாங்க, அப்படித்தானே இருக்கும் எல்லாருக்கும். பிச்சைக்காரன் எப்படி யோசிப்பான்? நேற்று ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிச்சு, இன்னைக்கு ஒரு 1100 ரூபாய் கிடைச்சா தேவலை. அப்படி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, 1000க்கு கீழே போயிடக்கூடாது, அந்த 1000 கிடைக்கணும். இப்படி அவனை குறித்து அவன் நினைத்த வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்னா, நல்லா கவனிங்க, இவனை குறித்து யோசிக்கிற நினைவுகள், இவனை குறித்து இவன் வைத்திருக்கிற இந்த நினைவுகளும் வழிகளும் எப்படின்னா, இன்னைக்கு நேத்தும் கையேந்தினேன், இன்னைக்கும் கையேந்துறேன், நாளைக்கும் கையேந்துவேன். புரியல உங்களுக்கு? 1000 கிடைச்சாலும் 1500 கிடைச்சாலும் நாளைக்கு நான் என்னதான் செய்ய போறேன்? சொல்லுங்க, நான் கையேந்துவேன். அப்படிப்பட்ட ஒரு வழிகளைத்தான் மனசுல வச்சிருக்கான், அப்படிப்பட்ட நினைவுகளை தான் மனசுல வச்சிருக்கான். ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்த்தான். அப்படின்னா அவனுக்குள்ள ஓடுற எண்ணம் எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளவு கிடைச்சா நல்லதுதான், ஆனா அவனுடைய புத்தியிலிருந்து வெளியே வரல, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற குறுகின வட்டத்திலிருந்து வெளியே வரல. வேற ஒரு நினைவு அவனுக்கு இல்ல. ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கிடைக்குமா? அப்ப அவனை குறித்து அவன் வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னா, கூட கிடைக்கணும், கரைய கிடைக்கணும், எப்படினாலும் பரவாயில்ல, ஆனா நான் கையேந்திக்கிட்டே இருப்பேன், கையேந்திரதை மட்டும் விடவே மாட்டேன். ஒன்னு சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறதும் இதே போலதான். இதை விட கொஞ்சம் அதிகம் கிடைச்சா பரவாயில்ல, அதுலதான் இருக்கீங்களே தவிர அதை விட நீங்க வெளியே வர மாட்டேங்க. அவன்கிட்ட போனா, பாச ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் கடன் கேட்க போறேன், அவன் கடன் மறுக்காம கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ற ஆட்கள் இருக்காங்க. நான் லோன் கேட்க போறேன், லோன் சாங்ஷன் ஆகணும், நான் அவனை போய் பார்க்க போறேன், அவன் மறுக்காம எனக்கு கடனை கொடுத்துடணும். எங்கேயாவது பைபிள்ல இருக்கா கடனுக்கு ஜெபம், பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போ? இப்படி சில ஊழியர் இருக்கான், என்ன ஜெபம் பண்ணிட்டு போ, ஜெபம் பண்ணி கடன் கொடுத்த உடனே அதுல தசமபாகம் கொடுத்துரு. இருக்காங்க, எங்கேயாவது பைபிள்ல இருக்கா கடனுக்கு ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்லி? பைபிள் எங்கேயா இருக்கா? நீயோ கடன், இப்படித்தான் பைபிள் இருக்க தவிர ஊழியக்காரன்ட்ட போன்ல நேர்ல ஜெபம் பண்ணிட்டு போ, கடன் கொடுப்பான். அப்ப எங்க மேல உள்ள அபிஷேகத்தை நீ என்ன நினைக்கிற? உன்னை வாழாக்காமல் கீழாக்காமல் சகல ஜாதிகளை பார்க்கலாம், இந்த அபிஷேகத்தை தான் ஊழியக்காரன் மேல கத்தர் வச்சிருக்காரு.
நீ போற இடத்தெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு, இப்போ டெய்லி 3 to 4 ஒரு ஃபோன் வரும், உங்களுக்கு வரும் எனக்கு வரும். ஒருத்தி வருவா, இதுக்குன்னே சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. சார் நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே கார் வச்சிருக்கேன்னு. அதுக்கு லோன் நீங்க நல்லா கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து எடுக்கிறார்களோ தெரியல. சார் உங்களுக்கு டாப் அப் லோன் வேணுமா சார், அந்த லோன் வேணுமா சார் அப்படின்னு கேட்பா. நான் சொல்லுவேன், ஊர்ல உள்ள எல்லா பையனும் கடன்காரனா மாத்திரதான் உங்க நோக்கமாமே. இதுக்குன்னே சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா நிம்மதியா இருக்க விடுங்கம்மா, போன வைமா. கண்ட நேரத்தெல்லாம் கூப்பிடுவாங்க. உலகம் பிசாசு எப்படி மக்களை சிறைபிடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கான். சிறைபிடிச்சு நீ வாழ்க்கையில எழும்பவே கூடாது. சில ஆட்களுக்கு இதெல்லாம் லட்டு சாப்பிட்ட மாதிரி அப்படியே கடந்தாரானாங்கோ என்னமோ ஓசியில கொடுக்கிற மாதிரி. அப்போ அவன் நோக்கம் என்னன்னா, எவ்வளவு வாங்கினாலும் பரவாயில்ல, யாரு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். நாளைக்கும் கையேந்தக்கூடிய திட்டம் தான் அவனுக்கு இருக்கு. உங்களில் சிலருக்குள்ள அப்படித்தான் நீங்க யோசிக்கிறீங்க. நான் உங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க, ஒரு நினைவு வச்சிருக்கிறீங்க. ஆனா எப்படிப்பட்ட நினைவுனா, நாளைக்கும் கையேந்துவேன். ஆனா கர்த்தர் அவனை குறித்த வச்ச நினைவு, திட்டம், நோக்கம், வழி என்ன தெரியுமா? எப்பா நீ எப்படி பார்த்தாலும் கையேந்தக்கூடிய நினைவத்தை உனக்குள்ள வச்சிருக்கிற, ஆனா நான் உன்னை குறித்து ஒரு வழி வச்சிருக்கிறேன். அது நீ வச்சிருக்கிற வழியை விட உயர்ந்தது. எப்படிப்பட்ட உயர்ந்ததுன்னா, இனி உன்னை கையேந்த விட நான் மாட்டேன். நீ கையேந்த போறது இல்ல, உன்னை கையேந்த நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வழி உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன். உன் வழியை விட என் வழி உயர்ந்தது. தேவ பிள்ளையே, இந்த வருஷ துவக்கத்துல கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உங்களை குறித்து தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார், ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அது என்ன நினைவுனா, என்ன வழிகள்னா, உங்களை விட அது உயர்ந்தது. எப்படிப்பட்டதுன்னா, இனி உங்களை கையேந்த விட மாட்டா. நீ கையேந்த மாட்ட. நீ கையேந்தி பிழைக்கிற பிள்ளை அல்ல. நீ யாருன்னா, கையேந்தி பிழைக்கிற பிள்ளை அல்ல, கை உயர்த்தி பிழைக்கிற பிள்ளை. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்டனிலோ தவிப்பது வறண்டனிலோ தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உயர்ந்தது. தேவ பிள்ளைய உன கையேந்த விட மாட்டாரு. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க, நான் கையேந்தி பிழைக்கிற பிள்ளை அல்ல, தேவனுடைய சமூகத்துல கைகளை உயர்த்தி பிழைக்கிற பிள்ளை. அவருக்கு நேராக கைகளை உயர்த்தி பிழைக்கிற பிள்ளை. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா சொல்ல விரும்புகிறேன், நான் கையேந்தி பிழைக்கிற பிள்ளை அல்ல, கை உயர்த்தி வாழ்கிற பிள்ளை. கையேந்தினா பிழைக்கத்தான் முடியும். அவர் சமூகத்துல கையை உயர்த்தினா பிழைக்கிறது இல்ல, நீ வாழ்வ, வாழ்ந்திருப்ப, வாழ்ந்திருப்ப. யோசேப்பு எகிப்துல பிழைக்கல. அவனுக்கு யாக்கோபுக்கு போய் சொல்லும் பொழுது, எப்பா நம்ம தம்பி யோசேப்பை பார்த்தோம்ப்பா, அவளை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, மெலிஞ்சு போய் வத்தலும் தொத்தலுமா பஞ்சத்துல அடிபட்டு சாக கிடக்கிறவனா அடிமையா கிடக்கிறாங்கிற செய்தி வரல. எப்படிப்பட்ட செய்தி வந்தது தெரியுமா? ஆளுநரா இருக்கிறான், ஆண்டு கொண்டு இருக்கிறான், அரசனா இருக்கிறான். அவன் பிழைச்சவன் அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அநேகரை வாழ வைக்கிறவனா இருக்கிறான். நீ பிழைக்க வந்தவள் அல்ல, கர்த்தர் உன்னை வாழ்வடைய வைத்து அநேகரை வாழ வைக்கிற பிள்ளையாய், மகனாய், பாத்திரமாய் உன்னை மாற்றுவான். உங்களை
குறித்து அப்படிப்பட்ட ஒரு வழிகள் திட்டம் தேவனிடத்துல உண்டு. அதனால கொஞ்சம் அந்த உங்களுடைய தாட்ல இருந்து வெளியே வாங்க, உங்களுடைய நினைவுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. மொர்தெகாய் நினைச்சான் கடைசி வரைக்கும் நம்மளுடைய அவனை குறித்து அவனுடைய நினைவுகள் எப்படின்னா, அவனுடைய வழிகள் எப்படி இருந்ததுன்னா, அந்த 2:22 நினைக்கிறேன், எஸ்தர் 2:22 வாசி. 2:22. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாக எஸ்தருக்கு அறிவித்தான். போதும் எஸ்தருக்கு அறிவித்தான். சொல்லுங்க அறிவித்தான், சொல்லுங்க அறிவித்தான். அதாவது நியூஸை வந்து கொண்டு போகக்கூடியவன், அதான் அறிவித்தல். நியூஸ் கொடுக்கிறவன். என்ன கொடுக்கிறவன்? நியூஸ் கொடுக்கிறான். ஒரு செய்தியை, அவனுக்கு தெரிந்த செய்தியை அவன் அங்க கொண்டு போய் கொடுக்கிறான், செய்தியை கொடுக்கிறான், அறிவித்தான். இவனுடைய வேலை கிட்டத்தட்ட நிறைய பாதி வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இன்னொரு வசனமும் இருக்கு, 4:9 வாசி. அதே எஸ்தர் 4:9 வாசி. எஸ்தர் 4:9. ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அறிவித்தான் வருதா? சோ அத நியூஸை சேகரிச்சு நியூஸை கொண்டு போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றவன். அப்போ இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரு நியூஸ் பேப்பர் போடுறவன் வைக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு தாட்டு அவனை குறித்து அவன் நினைக்கிறான். கடைசி வரைக்கும் இப்படியே நான் மறைவா இருந்து ஓரத்தில் உட்காந்து வாசல்ல அமர்ந்திருந்து கிடைக்கிற செய்தியை அரண்மனைக்குள்ள அனுப்புறது மட்டும்தான் என் வேலை போல, இதுதான் என் வாழ்க்கை போல, இதுதான் என்னுடைய எதிர்காலம் போலன்னு சொல்லி அவன் தன்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு நினைவுகளை உள்ள வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, மொர்தெகாய் உன்னை குறித்து உன்னுடைய நினைவுகளை விட உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் உயர்ந்ததப்பா. நீ நினைக்கிற மாதிரி வாசல்ல உட்காந்து நியூஸை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உன்னை நான் வைக்க போறது இல்ல. நான் என் வழி உயர்ந்தது. நான் எப்படிப்பட்டது தெரியுமா? மொத்த அரசாங்கமும் ஓம் மூலம் தான் இயங்க போகுது. மொத்த அரசாங்கத்தையும் ஓம் மூலம் தான் நான் செயல்படுத்த போறேன். மறைந்திருந்து நியூஸ கொடுக்கிறவன் அல்ல நீ. எல்லாருக்கும் முன்னால நின்று எல்லாரும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்து தேசத்தையும் 127 நாடுகளையும் நிர்வகிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சரை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன். தேவனுடைய வழி உயர்ந்தது. செஞ்சாரானா? செஞ்சாரு. 10 அதிகாரம் எழுதப்பட்டதே மொர்தெகாய்க்காக மட்டும்தான். எங்க எஸ்தர் புஸ்தகத்துல மொத்தம் 10 அதிகாரம் உண்டு. 1 to 9 எல்லா சம்பவமும் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. 10 அதிகாரம் இல்லாவிட்டாலும் இந்த புக்கு ஃபுல்ஃபில் தான். எஸ்தர் புஸ்தகத்தை பொறுத்தவரையில 10 அதிகாரம் இல்லாவிட்டாலும் இந்த புஸ்தகம் நிறைவடைந்ததாகத்தான் இருக்கும். ஆனாலும் 10 அதிகாரம் ஏன் சேர்க்கப்பட்டதுன்னா, தனக்காய் காத்திருந்த ஒரு தனி மனிதனுக்காக கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஒரு பிள்ளை, அவளை குறித்து அவள் நினைவுகளை விட அவளை குறித்த தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்டதுதான் 10ஆம் அதிகாரம். அவனுக்காக மட்டுமே எழுதப்பட்டதுதான் 10ஆம் அதிகாரம். அது ஆண்டவர் சொல்வாரு, அதுல சொல்லப்பட்டிருக்கு. வாசி 10 வாசி. ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினார். அடுத்த வசனம் வல்லமையும் பராக்கிரமுமான. அடுத்த வசனம் அதுல வருது பாருங்க. வல்லமையும் பராக்கிரமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின. கேட்கல. ராஜா பெரியவனாக்கின. கேட்கல. ராஜா பெரியவனாக்கின. ராஜாதி ராஜாவுடைய திட்டத்தை இந்த ராஜாவை கொண்டு தேவன் நிறைவேற்றுகிறாரு. வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன பெரியவனாக்குகிறவர், சிறியவன குப்பையிலிருந்து எளியவன புழுதியிலிருந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு திட்டம் உன்னை குறித்து, பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வழி உயர்ந்தது. ராஜா பெரியவனாக்கின. யாரோ ஒரு ஆளுடைய சிபாரிசுல வந்தவள் அல்ல நீ. யாரோ ஒரு ஆளுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போய் இந்த உயர்வு உனக்கு வரப்போகிறதில்ல. தேவன் திட்டம் பண்ணி அதற்குரிய நபர்களை எழுப்பி உனக்கு கொடுக்க போகிற உயர்வு இது. ராஜா மொர்தெகாய்
மொர்தெகாயினுடைய மேன்மையின் வித்தாந்தமும் ஆ. மேதியா பெர்சியா ராஜா அடுத்த வசனம் யூதனாகிய மொர்தெகாய் ஆ. ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ஆ. இரண்டாவதானவனும். இரண்டாவது பேரு மட்டும்தான் அவன் ராஜா, பேருக்கு மட்டும்தான் அவன் ராஜா, இவர் தான் எல்லாமே. இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் ஆ. தன் திரளான சகோதரருக்கு ஆ. பிரியமானவனுமாய் இருந்தும் ஆ. அன்றி ஆ. பிரியமானமாய் இருந்ததும் அன்றி அன்றி, ஆ. தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி ஆ. தன் குலத்தாருக்கெல்லாம் ஆ. சமாதானம் உண்டாக ஆ. பேசுகிறவனுமாய் இருந்தான். இன்னும் ஒரு போஸ்டிங் கொடுக்கிறதுக்கு அங்க இல்ல, இன்னும் ஒரு போஸ்டிங் கொடுக்கிறதுக்கு அங்க இல்ல. அத்தனை கண்ட்ரோலும் மொத்த நிர்வாகமும் இவன் ஒத்த ஆள் மூலம் செயல்படும்படி தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா இப்படியே நீங்க இருக்க போறீங்கன்னு? நீங்க நினைக்கிறீங்களா இப்படியே உங்க காலம் ஓட போதுன்னு? நீங்க நினைக்கிறீங்களா உங்க பிள்ளை வாழ்க்கை, உங்க எதிர்காலம் இப்படியே வாசல்ல காவல் காத்தே கடந்தே போகுது? இல்ல, உன் நினைவை விட உன்னை குறித்த அவர் நினைவு உயர்ந்தது. உன் வழியை விட உங்களை குறித்த அவர் வழி உயர்ந்தது. ஹல்லேலூயா. சூரிய செடியில படுத்து கிடந்துட்டு அவன் யோசிக்கான், இதோட முடிச்சுக்கலாம், இதோட எலியா அவனை குறித்த அவன் வைத்திருந்த நினைவு என்ன அப்படின்னா, போதும் கர்த்தாவே. அவனாவது ஒரு தடவை ஜெபம் பண்ணான், புரிஞ்சிருச்சா? அவனாவது ஒரு தடவை ஜெபம் பண்ணான். புரியல? என்ன ஒரு 15 பேருக்கு புரிஞ்சிருக்கு. உங்கள் ஓயாத ஜெபம் இதானே. இன்னைக்கு மதியம் கூட ஒரு தம்பி வந்தான், நடக்கிற ஒரு வாலிப பையன், எனக்கு அதான் கொடுமையா வேதனையா இருந்துச்சு. ஒரு வாலிப பையன் வந்து சொன்னான், என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா தூக்கு போட்டு செத்துலாம் போல இருக்கு பாஸ்டர் தான். எனக்கு வந்து சரீரம் ஃபுல்லாக செதஞ்சு போன மாதிரி த்ரோட்டு கம்ப்ளீட்டாக பெயின் ஆகி உட்காந்துருக்கேன். அவன் அந்த வார்த்தையை பேசுறதுக்கே எனக்கு பலன் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவன் சொன்ன உடனே சரி இவனை விட்டுறக்கூடாது, ஆண்டவர் சரியாக அவனை கொண்டு வந்திருக்காரு, பரவாயில்ல நம்ம நேரம் எடுத்து பேசுவோம் அப்படின்ட்டு அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பாதிச்சது. தூக்கு போட்டு செத்துல வாலிப பையன் சொல்றான் செத்துலாம் போல இருக்கு பாஸ்டர், அவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு வரிசை அவன் பிரச்சனைகள்லாம் சொன்னான். அப்போ எனக்கு ஆண்டவருக்கு ஒரே ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினான், தம்பி இந்த உலகத்தில் சவால்கள் இல்லாமல் எதுவுமே பிழைக்கலப்பா. ஒரு சின்ன மீன் எடுத்துக்கோ, அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் பெரிய பெரிய திமிங்கலம் அதற்கு சவாலாக இருக்கு. அந்த திமிங்கலத்தோடு அது போட்டி போட்டு அது போராடி தான் அது வாழ்ந்து கொண்டு இருக்கு. நான் அந்த கடலில் இருக்க மாட்டேன், கடலை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. அதை விட பெரிய மீன்களும் சுறா மீன்களும் திமிங்கலங்களும் இருந்தாலும் அந்த சின்ன மீன் அதில் என்ன செய்யுது, எதிர்நீச்சல் போட்டு போராடி சவாலை சந்திச்சு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. ஒரு மிருகத்தை எடுத்துக்கோ, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அப்பாவி மிருகங்கள் எடுத்துக்கோ, ஒரு மான், முயல், இதுகெல்லாம் பெரிய பெரிய சிங்கம் இதே போன்ற மிருகங்களோடு போராடி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அதுக்காக நான் காட்டை விட்டு வெளியே வரேன்னு நான் சொல்ல போறதில்லை, நான் தண்ணியை விட்டு வெளியே வரேன்னு சொல்ல போறதில்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த சவால்களை மேற்கொள்ளக்கூடிய திறனை தேவன் இயற்கையில் அதுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த மீனுக்கு எதிர்நீச்சல் போடவும் தன்னை தாக்க வருகிற சக்தியிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் சிறகுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, பாஞ்சு போகக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறாரு. ஒரு மானுக்கு தன் எதிரிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உனக்கும் அதே போல சவால்கள் நிறைந்த வாழ்க்கையில ஓடி சவால்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் உனக்கு தருவார். நீ எதுக்கு சாகணும்? அது பிசாசு கொண்டு வர்றான். நோ, நெவர், டோன்ட் கிவ் அப். விடாத, எழும்பு. ஒரே ஒரு ஜெபம் பண்ணு, என் கூட நீங்க இருங்க ஆண்டவரின் மட்டும் கேளு. அவர் கூட இருந்தா சிறகு முளைக்கும், கால் பலன் கொள்ளும். எந்த எதிரிலிருந்து நீ ஓடி தப்பி பிழைத்து நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இனிமே இந்த தாட்டை மைண்ட்ல இருந்து எடுத்துருப்பான். உடனே அப்புறம் அழுது அவன் ஜோம் பண்ணி அழுதுட்டான். ஜோபத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு பிரகாசத்தோடு ஒரு துளனத்தான் போனான். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதோட அவன் ஒரு முடிவெடுக்கிறான், போதும்
கர்த்தாவே. இந்த வருஷ துவக்கத்தில் இந்த வார்த்தை நமக்கு வருது, போதும் கர்த்தாவே. யாரெல்லாம் சொல்றியோ நல்லா கவனி தேவ பிள்ளையே, போதும், முடிச்சுக்கிடலாம், வேண்டாம், தொடர முடியாது இப்படின்னு அவனை குறித்து அவனுடைய நினைவு ஒரு முற்றுப்புள்ளி. சொல்லுங்க, என்ன வைக்கிறான்? முற்றுப்புள்ளி. நான் அதோட முடிக்க போறேன். முற்றுப்புள்ளி. எலியா தன்னை குறித்து அவனுடைய நினைவுகளும் வழிகளும் திட்டமும் என்ன வச்சிடலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்து உன் வழிகளை விட உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற வழிகள் அது உயர்ந்தது. நீ முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நீ நினைக்க, நான் என்ன செய்ய போறேன்னா, நீ வச்ச முற்றுப்புள்ளிக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். சொல்லுங்க, முற்றுப்புள்ளிக்கு முற்றுப்புள்ளி. காரியத்துக்கு முற்றுப்புள்ளி அல்ல, காரியத்துக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க. கர்த்தரோ நீ வச்ச முற்றுப்புள்ளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. காரியத்தை கர்த்தர் தொடருவாரு. இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை விட, இதுவரைக்கும் உன்னை கொண்டு நிறைவேற்றப்பட்ட காரியத்தை விட இனிமே பலத்த காரியம், பலத்த ஊழியம். வேண்டான்னு சொன்ன ஓ மூலம், போதும் சொன்ன உங்க மூலம், இந்த ஊழியத்தின் மூலம் நிறைவேற்ற ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாலை நேரம் கர்த்தர் என்ன செய்ய போறான்னு சொல்றேன். ஓ முற்றுப்புள்ளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நீ எந்த காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீ வந்திருக்கிறாயோ, இப்போ கர்த்தர் அவருடைய பேனாவை வச்சு, ஏன்னா ஓ பேனாவெல்லாம் வேண்டாம், அவர் பேனாவை வச்சு ஓ முற்றுப்புள்ளி பக்கத்துல இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இந்த ராத்திரியில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அவிசுவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உனக்கு இருக்கிற பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உன் வாழ்க்கையின் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உன் காரியமோ தொடரப்போகிறது, உன் ஊழியமோ தொடரப்போகிறது, உன் குடும்பமோ தொடரப்போகிறது, உன் எதிர்காலமோ தொடரப்போகிறது. முற்றுப்புள்ளிக்கு முற்றுப்புள்ளி வைப்பாராக. முழங்கால் போடுவோமா? எல்லாரும் முழங்கால் போடுவோமா? எங்கள் மத்தியில் நீங்கள் செய்த பலமான ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே பரிசுத்தாவின் வல்லமையும் வார்த்தையின் வல்லமையும் இந்த ஜனங்கள் வாழ்வை கட்டுவதாக. இந்த ஊழியத்தை கட்டுங்கப்பா, ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வழிகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரை உயர்ந்திருப்பீராக.